ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸில் வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு எப்படி ஹெம் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டெய்லரிங்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும். நம்ம ஸ்லீவ் மட்டும் தான் இன்றைக்கி ஹெம்மிங் பண்ண போகிறோம். நெக்லைன் வந்துட்டு நான் கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஐகானில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்லீவ் வந்துட்டு நம்ம மடிச்சு ஏற்கனவே வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம். ஹெம்மிங் பண்ணுறதுக்காக நான் சிங்கிள் த்ரெட் எடுத்துகிட்டு அது டபுளாக வந்துட்டு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணி எண்டிங்கில் நாட் போட்டு எடுத்தாச்சு. நீங்கள் கொஞ்சம் அளவாகவே த்ரெட் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது அது ஸ்டிக்கு விழுந்துடும். ஸ்டிக்கு விழுந்துச்சு அப்படின்னா கட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணும்போது த்ரெட்டை வந்துட்டு கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணால் தான் நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் வந்துட்டு பார்க்குறதுக்கு. இதில் 2 டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைப் பார்க்கலாம். 1 inch 1 inch கேப்பில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஊசியை இந்த மாதிரி நம்மளை பார்த்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க வெளியில். இதோட கேப் வந்துட்டு 1 inch இருக்கணும். கீழே இருக்கிற கிளாத்லையும் நம்ம மடிச்செடுத்த கிளாத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. சிக்கு விழுகாமல் பார்த்துக்கோங்க. சிக்கு விழுந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டீங்க அப்படின்னா ஈவனாக 2 வந்துடும். லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் நல்லா எடுத்து விட்டுருங்க. இந்த மெத்தடில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இப்போ இடையில வந்துட்டு த்ரெட் வந்துட்டு கட் ஆகிருச்சு அப்படின்னா ஃபுல்லாக ஹெம்மிங் ஃபுல்லாமே பிரிஞ்சுட்டு வந்துடும். ஸோ நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாகவே நம்ம ஹெம் பண்ணி எடுத்துடலாம். பிகினர்ஸ் வந்துட்டு ஈவனாக வரல அப்படின்னா டேப் யூஸ் பண்ணி 1 inch 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக வரும். இதே மாதிரி ப்ளவுஸோட எண்டு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு. வாங்க இதில் நாட் வந்துட்டு போட்டுடலாம். கீழேருந்து நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 சுத்து கொடுத்து நீடில் வெளியில் எடுத்து டைட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டைட் பண்ணும்போது நீங்கள் ப்ளவுஸை லைட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சுருக்கு இல்லாமல் இருக்கும். நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், ஹெம்மிங் வந்துட்டு எவ்வளோ நீட்டாக வந்துட்டு விழுந்திருக்குன்னு. அனதர் சைட் பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சை வந்துட்டு பிரிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம வந்துட்டு ஹெம்மிங்கில் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம் வாங்க. இதுக்குமே த்ரெட்டை சிங்கிளாக எடுத்து டபுளாக தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். கீழேருந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல ஒரு 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த நீடில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை நீடில் சுற்றி வந்துட்டு போட்டுருங்க. போட்டுட்டு பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நமக்கு நாட் வந்துட்டு விழுந்துடும். இதில் அதிக அளவு சிக்கு விழுகும். அதனால தான் இதை ரெஃபர் பண்ணுறதில்ல.